இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று என்னோடு இருப்பதற்கு நன்றி. சீனாய் மலை மீது கடவுள் மோசே எழுதிய 10 கட்டளைகள் அவரது அன்பையும் தம் மக்களை காக்கும் உள்ளத்தையும் வெளிப்படுத்துகிறது. இன்றைய விருந்தினர் ஜே ஜான் கூறுகிறார், 10 கட்டளைகள் அருளப்பட்ட அந்த காலத்தை போன்றே இன்றும் பொருந்துவதுடன் அவை கிறிஸ்தவர் அல்லாதார் இருவருக்கும் அத்தியாவசியமானது என்று கவனியுங்கள். நாங்கள் பிறப்பினின்று இறப்பு வரை மக்களை கவனிப்பதுடன் நெறிப்படுத்தும் எல்லையிலும் பணியாற்றுகிறோம் என்று அது என்னவென்று அழைக்கப்படுகிறது என்றார். அது கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படுகிறது என்றேன். ஜே ஜான் பிரிட்டன் மற்றும் 30க்கும் மேற்பட்ட மற்ற நாடெங்கும் போய் வருகிறார். சிந்தையை தூண்டும் அவரின் எழுச்சிமிகு கிறிஸ்துவ செய்தி நகைச்சுவை கலந்த உற்சாகத்தோடு வெளிப்படும். அவர் ஆண்டுதோறும் 3 லட்சம் மக்களை சேரும்படியாக நாடுகளில் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நகர நிகழ்வுகளில் பேசுகிறார். 13 மொழிகளில் கிடைக்கும் 26 புத்தகங்களின் ஆசிரியர் ஆவார். அவரும் அவரது குடும்பத்தாரும் இங்கிலாந்தில் வசிக்கின்றனர். மேலும் நாம் செய்யாத போது அவர்கள் மாட்டார்கள். எனக்கு பின் அதை திருப்பிச் சொல்லுங்கள். எப்போது நான் கூறினேன் எனக்கு பின் என்று. ஜான், இந்த நிகழ்ச்சியில் எங்களோட இருக்கிறதுக்காக நன்றி. நன்றி ஜாய்ஸ். மறுபடியும் உங்களை பார்க்கறதுக்கு சந்தோஷம். உங்களை காண்பது பெருமையாக இருக்கிறது எப்பொழுதுமே. நாம 10 கட்டளைகளை பத்தி பேச இருக்கோம். ஏன்னா மக்கள் அதிலிருந்து விலகியோட முயற்சிக்கிறது போல தோணுது. அவங்க எந்தவித வழிகாட்டுதலின்படியோ விதிமுறைகள் படியோ வாழ விரும்புறதே இல்லை. செய்ய விரும்புகிற எதையுமே அவங்க விருப்பப்படியே செய்ய விரும்புகிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, தேவன் நமக்கு அருளி உள்ள வழிமுறைகள் நம்ம பாதுகாப்பு தான். முழுமையாக முன்பு 1999 நாம் எல்லாம் ஒரு புதிய ஆண்டிற்குள், ஒரு புதிய மில்லேனியத்திற்குள் நுழைய இருக்கையில் நான் எவ்வாறு பறைசாற்ற வேண்டும் என்று தேவனிடம் மன்றாடி கொண்டிருந்தேன். உண்மையில் தேவன் எனக்குள் பேசியதை உணர்ந்தேன். 10 கட்டளைகளை போதித்து உபதேசிக்கும்படி கூறினார். சுவாரஸ்யம் என்னவென்றால் ஜாய், சபையில் வருஷமெல்லாம் 10 கட்டளைகள் குறித்து ஒருவரும் இல்லை. நான் ஒருபோதும் கேட்டதில்லை. உண்மையில் நான் வியப்புற்றேன். அவற்றை நான் மீண்டும் பார்க்கையில், வாவ், இவையாவும் காலத்தை வென்ற கோட்பாடுகள், சதா காலத்திற்கும் சர்வ ஜனங்களுக்கும் சகல கலாச்சாரத்திற்குமான மதிப்பீடுகள் என்று சிந்தித்தேன். உண்மைதான். ஒவ்வொரு தேசத்தின் ஒட்டுமொத்த சட்டங்கள் தான் என்ன செய்யறோன்னு மக்களுக்கு தெரியலனாலும் அது அந்த கட்டளைகளை சார்ந்திருக்கு. கண்டிப்பாய், சந்தேகம் இல்லை. சரித்திரக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் கூறினான், ஆணும் பெண்ணும் ஆற்றல் படைத்தவர்கள். நாம் 32 மில்லியன் சட்டங்கள் கொண்டு வந்துள்ளோம், ஆனால் இன்னும் கூட கடவுளின் 10 கட்டளைகளை மேம்படுத்தவில்லை என்று. அது முற்றிலும் உண்மை இல்லையா? சர்வமும் அவற்றுள் அடங்கும். வாஸ்தவம்தான். அதை பத்தி சொல்லுங்க. அவைகளை சார்ந்த சில அனுபவ ரீதியான காரியங்களையும் அவைகள் மீது கவனம் செலுத்தினா மக்கள் வாழ்வு எப்படி மேம்படுங்கிறதையும் சொல்லுங்க. உண்மை. தேர்வு தாள் போல் பார்க்கிறார்கள். தயவு செய்து 5க்கு மட்டும் இடையளிக்கும். ஆனால் அங்கு உள்ளதோ 10. அவைகளில் அனைத்தையும் பார்க்கும்போது வெவ்வேறு விஷயங்களாக கையாளுகிறது. அதாவது உறவுகள், பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுடான உறவை கையாளுகிறது, வேலையை கையாளுகிறது, பணத்தை கையாளுகிறது, அதாவது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட யாவற்றையும் கையாளுகிறது. தேவனுடனான உங்கள் உறவை கையாளுகிறது. முக்கியமாக 4, 3, 2, 1. அதை பத்தி பேசுவோம். முதல் கட்டளையில துவங்கி இந்த 10 கட்டளைகளை பத்தி போதிங்க. நான் நினைக்கிறேன் முதல் எண் முதன்மை இடத்தில் உள்ளது. ஏனெனில் அது மிக முக்கியமானதுடன் உங்கள் வாழ்வில் தேவனை முதல் இடத்தில் வைப்பது பற்றியானது. மேலும் தேவனை முதலிடத்தில் வைப்பது நின்று நம்மை திசை திருப்ப பல்வேறு இரைச்சலும் கொலைச்சலும் உண்டு. மேலும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நாம் தேவனை நமது வாழ்வில் எவ்வளவு அனுபவபூர்வமாய் முதலிடத்தில் வைக்க முடியும்? உங்களைப் போல் ஜாய்ஸ் இருக்கும்படி நான் உபதேசிக்கையில் நான் கேட்பது, முதல் என்னும் வார்த்தையை எடுக்க நினைத்து இந்த 5 கேள்விகளை கேட்க முயற்சிப்பேன். தேவன் என் பொருளாதாரத்தில் முதலில் உள்ளாரா? என் முயற்சிகளில் முதன்மை வகிக்கிறாரா? என் உறவுகளில் முன்னிலை பெறுகிறாரா? என் அட்டவணையில் முதலில் உள்ளாரா? என் தொல்லைகளில் முதலில் உள்ளாரா? இந்த 5 எல்லைகளில் தேவன் முதலில் உள்ளாரா என்று சொல்ல முடியுமானால், தேவன் உங்கள் வாழ்வில் முதலில் உள்ளார் என்பதற்கு ஒரு அடையாளம். தேவன் என்னோட இதயத்தில் ஊழியை மாற்றி பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மிக உதவியா இருந்த ஒன்று. அநேகரை போல நான் என் அட்டவணைக்குள்ள தேவனை பொறுத்த தொடர்ந்து முயற்சி பண்ணேன். தேவனோடு நேரம் செலவிட நான் நேரம் தேடி தொடர்ந்து முயற்சி பண்ணேன். ஜெபிக்க நேரம் தேடி, படிக்க நேரம் தேடி, வாசிக்க நேரம் தேடி தொடர்ந்து முயற்சி பண்ணேன். கடைசியில் என் இதயத்துக்குள்ள தேவன் பேசுனது போல உணர்ந்து அவர் சொன்னார், நீ உன் அட்டவணையை என்னை சுற்றி அமைக்கணும். என்ன உன்னுடைய அட்டவணைக்குள்ள பொருத்த முயற்சிக்கிறத நிறுத்தணும். தேவ நியமமானது தேவன்கிட்ட நம்ம எதை கொடுத்தாலும்
பல மடங்குக்கு மேலாவே Absolutely. அவர் நமக்கு திருப்பி தர்றாரு. உண்மையில் அதனால தேவனுக்கு நேரம் ஒதுக்கலைன்னா அன்றைய தினம் குழப்பமாகலாம், சம்பவிக்கிற சிறு காரியங்கள் மூலமா எல்லா நேரமும் வீணாகலாம், களவு போகலாம். ஆனா அந்த நேரத்தை முதல்ல தேவனுக்கு கொடுப்போம்னா ஜெபிங்க. அதுதான் இறைவன் கிட்ட பேசுறதும் இறை வார்த்தையை கற்பதுமாகும். அவர் வார்த்தையை கற்பதால தேவனுக்கு நாம உபகாரம் பண்ணல, அதை நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதன்படி ஜீவிக்க முடியும். அவரை முதல்ல வைப்போம்னா அப்ப என்ன நடக்கும்னா அந்த நேரத்தை அவர் நமக்கு பன்மடங்காக்க போறாரு. உண்மையிலேயே நாம் அதை செஞ்சாதான் கிடைக்கக்கூடியதுக்கும் உண்மையில் கூடுதலா நமக்கு கிடைக்கும். மேலும் முன்னுரிமை அடிப்படையில் நாம் ஜீவிக்காவிடில் நிச்சயம் நெருக்கடியில் ஜீவிக்க வேண்டியதாகிவிடும். இன்று அநேக பேரின் பிரச்சனை அதுதான். அவர்கள் தங்கள் முன்னுரிமையை திட்டமிடுவதில்லை. தேவனுக்கு ஊழியம் புரிய விரும்பாத அநேகர், நான் சொல்றது சில பேர் தேவனோடு எந்த சம்பந்தமும் வச்சுக்க விரும்புறதில்ல. இல்லைன்னா அவங்க தேவன் இருக்காருங்கிறத ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க தேவனை விசுவாசிப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடனான உறவின் மூலம் கர்த்தருக்கு சேவை செய்ய ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கவே இல்லை. அவங்க அதை வேறொரு சமயத்துக்கு தள்ளி போடுறாங்க. அதனால தேவனோடு உறவு வச்சுக்காத ஒரு வர்க்கமும் உண்டு. அதுக்கு பிறகு பெயரளவில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட ஒருத்தர் நீங்க சொன்னது போல சபைக்கு செல்வாங்க, மூலஸ்தானத்திலிருந்து இயேசு வெளியில் எடுப்பாங்க, இயேசுவோடு மகிழ்ந்திருப்பாங்க, பிறகு அவரை மூலஸ்தானத்திலே வச்சுட்டு வீட்டுக்கு திரும்புவாங்க. நான் சொல்லி ஆகணும், என் வாழ்க்கையில் நான் அநேக ஆண்டுகள் அப்படி இருந்தேன். மக்கள் தேவனோடு முழுமையான உடன்படிக்கை செய்யாததுக்கு முக்கிய காரணம் அவங்க பயப்படுறாங்கன்னு நம்புறேன். அப்படி செஞ்சா அவங்க செய்ய விரும்புறதா நினைக்கிற காரியங்களை செய்ய சௌகரியப்படாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. மக்கள் அதை எப்பவுமே தேவன் என்கிட்ட இருந்து எதை எடுத்துக்க, என்னை எதை நிறுத்த சொல்ல போறாரோங்கிறத போல பார்க்குறாங்க. மொத்தத்தில் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தவே விரும்புறாருங்கிறத மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மிகவும் சரியா. ஒரு கிறிஸ்தவரா நீங்க ரொம்ப கலகலப்பா இருப்பீங்க, மிகுந்த மகிழ்ச்சி அமைதியை கொண்டிருப்பீங்க, சாபத்தின் பிடியில ஜீவிக்க மாட்டீங்க, நீங்க கையாளும் எல்லா விஷயத்திலையும் மேன்மை அடைவீங்க. எந்த மனுஷனும் திறக்க முடியாத கதவுகளை கடவுள் உங்களுக்கு திறக்க முடியும். தொல்லையில நீங்க சிக்காதபடிக்கு கதவுகளை மூடவும் முடியும். தேவன் தங்களை செய்ய விட போறது இல்லைங்கிறத பத்தி பயந்து வாழ வேண்டியது இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்றதே என்னோட ஆசை. அவங்க அவரை முதல்ல வைப்பாங்கன்னா எல்லாமே மேன்மை அடையும் இல்லையா? ஆம், நிச்சயமாக. ஆனால் ஜாய்ஸ், கிறிஸ்தவத்தை பற்றிய அநேகரின் கருத்து இன்றைக்கும் கூட தவறாகவே இருக்கிறது. மத நம்பிக்கை உள்ள பலரும் கூட அதனை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதாவது, உங்களை நேசிக்க ஒரு கடவுள் இருக்கிறார், நீங்கள் நினைத்ததை விட அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அதன் பொருள் என்னவென்றால் உங்கள் நலனில் அவர் அக்கறை கொண்டுள்ளார். என் குழந்தைகளில் ஒருவன் அடுப்புக்குள் தலையை நீட்டிக் கொண்டிருப்பதை கண்டு பென் அடுப்புக்குள் தலை விடாதே என்று சொன்னால் அவனை விளையாட விடாமல் நான் தடுப்பதாகாது, அவருடைய நன்மைக்காக பாதுகாப்புக்காக ஒரு அளவுகோல் வைக்கிறேன் என்று பொருள். அதுதான் உண்மை. முதல் கட்டளை கூறுவது என்னவென்றால், வாழ்க்கையில் தேவனை முதல் ஸ்தானத்தில் வைப்பீர்கள், ஆனால் அது விடுகதையின் மாபெரும் பகுதியை போன்றதாகும். பின்னர் நீங்கள் மற்ற பகுதிகளை ஒருங்கிணைக்க ஆரம்பித்து விடலாம், மேலும் வாழ்க்கையை பூரணமாய் அனுபவிக்கலாம். நீங்கள் கூறியபடியே அவர் தன்னோடு உள்ள உறவுக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மை அழைக்கிறாரு. நம்ம கிறிஸ்துவை நம் மீட்பரா பெறுறோம், நம்ம இருதயத்துக்குள்ள ஏத்துக்கிறோம். அதன் மூலமா நாம தேவனுக்கு முன்பா வந்து அவரோட ஆத்மார்த்த உறவு வச்சுக்க முடியும். கர்த்தர் நம்ம மேல சட்ட திட்டங்களை சுமத்தி வீழ்த்த விரும்பல. 10 கட்டளைகள் கூட அதை பின்பற்ற வேண்டிய 10 விதிகளா பாக்குறதே இல்லை. அது பழைய நியமப்படியானது. அந்த கட்டளைகள் செய்யாதிருப்பாயாகன்றது போல உருவானது. ஆனா கிறிஸ்து வழியான புதிய நியமப்படியும் அக்கட்டளைகளை கைக்கொள்ளும்படியான அவருடைய கிருபை நிமித்தமும் இப்ப அது ஒரு வாக்குத்தத்தமா பரிமளிக்குது. நான் வாக்கு கொடுக்கிறேன், என்னை நீ பாயானால் என்னை முதன்மைப்படுத்துவாய், அதை தவிர வேறு எதையும் வழிபட மாட்டாய், சரியான உறவு கொண்டிருப்பாய். இது போல இன்னும் நிறைய. சகலமும் பெந்தகுஸ்தை எடுத்துக்கொண்டால் நாம் கூறினோம், பெந்தகுஸ்தை என்றால் அதன் பொருள் என்ன, முதல் பெந்தகுஸ்தையின் உட்கருத்து என்ன, ஒருவர் கிறிஸ்துவையும் ஆவியையும் பெற்றுக்கொள்வதன் அர்த்தம் என்ன என்று நாம் கோரினோம். 3 காரியங்கள் நிகழ்கின்றன. முதலில் என்ன நிகழ்கிறது என்றால் அது ஒரு இரட்சிப்பின் நிகழ்வாகும். ஏனெனில் சிலுவையில் இயேசு என்ன செய்தாரோ அதை தூய ஆவியார் நம் வாழ்க்கைக்கு பொருந்த செய்கிறார். இரண்டாவதாக அது ஒரு ஆன்மீக நிகழ்வு, அது இறை சட்டம். ஒரு நாள் நம் இதயத்தில் எழுதப்படும் என்றே எரேமியா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாகும். இப்போது திருச்சட்டத்தை நம் இதயத்தில் எழுதுவது தூய ஆவியாகும். நான் கிறிஸ்தவனான போது என் உள்ம. மூன்றாவதாக அது ஒரு ஊழிய நிகழ்வு. ஆகவே கிறிஸ்துவை நாம் எப்போது பின்பற்றுகிறோம் என்று அறிய அம்மூன்று முக்கியமான கருதுகிறேன். மக்கள் கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள தீர்மானம் செய்யும் போது உள்ளுக்குள்ள அவங்க புது சிருஷ்டியா மாறுறாங்கன்றதை புரிஞ்சுக்க அது அவசியம். தேவன் அவங்க இருதயத்தை மாத்துறாரு.
முன்னாடி அவங்க செய்ய விரும்பின அநேக காரியங்களை இனி செய்ய விரும்புறதில்ல. நான் உள்ளூர் கேஸ் நிலையத்தை சூறையாடாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக நான் விரும்பலை. தேவன் நமக்குள்ள ஒரு புது வாஞ்சியை வச்சிருக்காருன்னு நம்புகிறேன். நாம் நம்ம வாழ்க்கையில் தேவனை முதன்மைப்படுத்தணும். நான் இந்த வாசகத்தை வாசிக்கிறேன், அதை நம்ம 2வது கட்டளைக்குள்ளே வழி நடத்தும். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி இருங்கள். உங்கள் இதயத்தில் தேவனுக்குரிய இடத்தை அடைத்துக் கொள்ளும் எல்லாவற்றில் இருந்தும் உங்கள் வாழ்வில் அவருக்கு நிகராய் முதலிடம் வகிக்கும் யாவற்றிலிருந்தும். 1 யோவான் 5:21. இங்கே விக்கிரகம் பற்றி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு கூறப்படுது. விக்கிரக ஆராதனை கூடாதுன்னு 2வது கட்டளை சொல்லுது. நாம் தேவனை மட்டுமே ஆராதிக்கணும். விக்கிரக ஆராதனையை ஒரு கற்சிலைக்கு வணக்கம் செலுத்துறதா பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அதை தவிர நம்ம விக்கிரகமாக்கக்கூடிய காரியங்கள் பல இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. அதாவது இன்றைய மாபெரும் விக்கிரகம் நானே மிகப்பெரிய விக்கிரகம் அதுதான் இல்லையா? நாம் எடை போடும் கருவிக்கு தலை வணங்கி அவை சொல்வதை நம்பி உள்ளதை போல. அதாவது எது நம்ம உற்சாகப்படுத்துது? என்னை பற்றி நான் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்பதை அது தீர்மானிக்கும். பல காரியங்கள் உள்ளன. தேவனுடனான உறவை முற்றிலுமாய் களவாடும் அக்காரியங்கள் குறித்து கவனமாக இருக்குமாறு அந்த கட்டளை கூறுகிறது. அது மூட நம்பிக்கை மற்றும் மாயை வித்தை ஆகிய சகலவித காரியங்களும் அடங்கும். குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கும் சில மனிதர்கள் விமானத்தின் 13ஆம் வரிசையில் பறக்க விரும்பாதவர்களை நாம் பார்க்க முடியும். இருங்கள், சற்று பொருங்கள். மின்னல் தாக்கப் போவதானால் அது 13ஆம் வரிசையை தகர்க்கப் போவதில்லை என்று எடுத்துக்கொள்வது அபத்தமானது இல்லையா? அப்படித்தான் ஒரு சிலர் ஓட்டலில் 13ஆம் தளத்தில் படுத்துறங்க மாட்டார்கள். என் சிகை அலங்காரி மேரி அவளது சாவி வளையத்தில் முயலின் பாதம் வைத்திருக்கிறாள். நான் கேட்டேன், மேரி, உன் சாவி வளையத்தில் ஏன் முயல் பாதத்தை வைத்துள்ளாய் என்று. அவள் சொன்னால் தனக்கு அதிர்ஷ்டம் வருவதற்காக என்று. ஆனால் மேரி, முயல் அதிர்ஷ்டம் இல்லாதது, அது எப்படி உனக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தரும் என்றேன். உண்மையில் இது மூட நம்பிக்கையின் எல்லை, மாயத்தின் எல்லை, விக்கிரகத்தின் எல்லை. இன்றைக்கும் கூட மக்கள் சிலரை நாம் காணலாம். அவர்கள் கடவுள் அனுமதிக்காத காரியங்களை காண கலைக்கூடம் செல்கிறனர். அங்கு சென்று அங்குள்ள கலை பொருட்களை தங்கள் வீட்டுக்கு வாங்கி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது ஒருவேளை வினோதமாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே என் ஊழியத்தின் ஒரு கட்டத்தில் நான் என் ஊழியம் மூலமாக விக்கிரகம் உண்டாக்குறேன்னு தேவன் என்னை குற்றப்படுத்த வேண்டிய ஒரு எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். இப்படி சொல்லலாம், என்னுடைய ஊழியத்தில் வெற்றி காண நான் ரொம்பவும் விரும்பினேன். என்னுடைய ஊழியம் மேலும் வளர்ந்து அது இருக்க வேண்டியதுக்கும் மேலாக எனக்கு அதி முக்கியமாகணும்னு நான் விரும்பினேன். அது இறைவனோட இடத்தை எடுத்துக்கிறதாகும். அந்த தவிர ஊழியத்தில் இருக்கிற பெரும்பாலான பேர் செய்கிறாங்க. தேவன் ஒரு முறை என்னுடைய இதயத்தில் வந்து சொன்னார், நீ எனக்காக உழைக்கிறதால உன்னை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன், ஆனால் என் கூட நேரம் செலவிடுறதே இல்லை. தெரியும். உண்மையில் அது சுவாரஸ்யமானது. இயேசு சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திற்குள் செல்வதை குறித்து நாம் வாசிக்கையில் அது கூறுகிறது, பரிசுத்த ஆவி இயேசுவை வனாந்தரத்திற்குள் வழி நடத்தினார், ஆனால் பிசாசு அவரை விரட்டியது என்று கூறுகிறது. நாம் துரத்தப்படுகையில் நின்று என்ன நேரம், என்னை விரட்டுவது எது என்று சொல்ல வேண்டும். ஆவி நம்மை அலைக்கழிப்பதில்லை, வழி நடத்தும். உண்மைதான். பொருட்கள் மேல மோகம் கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு சொல்றாரு. மோகம் பாலியலுக்கு பயன்படுத்துற வார்த்தை மட்டுமே இல்லை, எதை பத்தி நமக்கு மோகம் வரலாம். கர்த்தர் எனக்கு கற்பிச்சது என்னன்னா, நான் எதை அடையணும்னாலும், அதாவது அவரை தவிர நான் மகிழ்ந்திருக்க வேணும்னா அது மோகம். மக்கள் 10 கட்டளைகள் முழுவதையும் தெரிந்தாது வைத்திருக்கிறார்களா? தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்று நம் விருந்தினர் ஜே ஜானுடன் 10 கட்டளைகள் மீது ஒரு புத்தொழியை மிளிரச் செய்கிறோம். நாம் ஒரு நல்ல நேரத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா? இந்த 10 சட்டங்கள் இல்லை, விதிமுறைகள் இல்லை, 10 கோட்பாடுகள் நம்ம வாழ்க்கையை மிக அற்புதமாக்குற 10 மதிப்பீடுகள் பற்றி நாம் பேசும்போது என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மை. நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் எனக்கு பிடித்துள்ளது ஜாய்ஸ். மதிப்பீடுகள், கோட்பாடுகள், அவை அப்படித்தான் உள்ளன. அவையே அளவுகோல். இன்றைய உலகில் பெரும்பாலானோர் எலிப்பந்தய வாழ்வில் சிக்கியுள்ளனர். எலிப்பந்தய வாழ்வானது பந்தயத்தில் நீங்கள் ஜெயித்தாலும் இன்னமும் நீங்கள் எளிதான் இல்லையா? பல பேர் இருக்கின்றனர், ஏணியின் மீது இன்னொரு படி என்பது போல ஏணியின் உச்சி அடைந்ததும் அது தவறான கட்டடத்தின் மீது சாய்ந்திருப்பதை காண்கின்றனர். 10 கட்டளைகள், அதாவது நமது வாழ்வில் நம் ஆரோக்கியத்திற்கான பூரணத்துவத்திற்கு, தேவனுடனான உறவிற்கு, மற்றவர்களுடான உறவிற்கு மற்றும் பணத்திற்கும் வேலைக்கும்
ரயில் தண்டவாளம் போன்றது. ஆண்டவர் அருளும் அற்புத கோட்பாடுகளும் கொண்டு நல்வாழ்வு வாழ வேண்டுமாயின் என் நியமங்களுக்கேற்ப ஜீவிக்க கடவீர். அது என்னவோ உண்மைதான். தேவன் எதை செய்ய சொல்றாரோ அதை நம்ம செய்வோம்னா நம்முடைய வாழ்க்கை பிரமிக்கத்தக்கதா மாறிடும். நாங்கள் கேமராவை வீதிக்கு எடுத்துச் சென்று மக்களிடம் கேட்டோம், 10 கட்டளைகளில் எத்தனை அவர்களுக்கு தெரியும் என்று. இதோ அவர்களின் சில பதில்கள். களவு செய்யாதிருப்பாய். வேற ஏதாவது தெரியுமா? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்தவன் மனைவியை நினைக்காமல் இருப்பாய். கொலை செய்யாமல் இருப்பாய். விபச்சாரம் செய்யாமல் இருப்பாய். ஏதாவது சொல்லணுமா? தேவனை மட்டுமே நமஸ்கரியுங்கள், கர்த்தரே தேவனாவார். பொய் சொல்லாத, அப்புறம் பொய் சாட்சி சொல்லாத. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. கொலை செய்யாதே. நீ சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. ஒன்று கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை. உன் பெற்றோர்களை மதி. கொலை செய்யாம இருக்கணும், திருடாம இருக்கணும். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. என் பர்ஸில் 10 கட்டளைகளோட லிஸ்டே வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஷுவரா தெரிஞ்ச ஒன்று, விபச்சாரம் செய்யாதே. ஆமாம், தோ எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. அதாவது விபச்சாரம் செய்யாதே, அது கொலை செய்யாதே, இச்சிக்கு 1-2 அங்கே உள்ளே இருக்கின்றன. ஒரே தேவன், பொய் சொல்லாத, அப்புறம் பொய் சாட்சி சொல்லாத, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை எச்சியாதிருப்பாயாக, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக வேண்டாம். அவ்வளவுதான். மனசுல இருக்கிறது சொல்ல முடியல, ஆனா அதுபடி நான் நடக்கிற வரைக்கும் அதான முக்கியம். என்ன பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி நடக்கணும் அதான முக்கியம். கொலை செய்யாதே. என்கிட்ட எத்தனை இருக்கு? ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். கேமராக்கு முன்னால் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆச்சரியமா இல்லை ஜான்? பெரும்பாலான மக்கள் 10 கட்டளைகள் தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும்? இல்லை, தெரியாது. அந்த படக்காட்சி கூறுகிறதே. ஆமா, அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அதிகமாக தெரியவில்லை. நிறைய பேர் ஏதோ யோகத்தில் சொன்னது போல் இருந்தது. அது வருந்தத்தக்கது, கவலைப்படவும் வைக்குது. சமீபத்தில் நான் ஒரு பெரியவரோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் முதியவர், நோய்வாய்ப்பட்டிருந்தார். எனக்கு இந்த நபரை தெரியும். அவங்க வாழ்ந்த விதம் என்னன்னு எனக்கு தெரியும். தங்களுடைய வாழ்க்கையை அடிப்படையில் வீணாக்கினவர், பலரை மகிழ்ச்சி இழக்க செஞ்சே வாழ்ந்தவர். ஈனத்தனமோ கயமைத்தனமோ அடாவடித்தனமோ மிகுந்ததுனால நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த 10 வழிமுறைகள் படி நடந்ததே இல்லை. இங்கே நான் நினைக்கிறேன், இந்த நபர் அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் வீணாக்கிட்டாரு. ஆனால் ஒன்று நம்ம எல்லாருமே உணரணும், நாம் எப்படி ஜீவித்தாலும் அந்த நிலைக்கே எல்லாரும் வர்றோம். எல்லாரும் ஒரே கட்டத்துக்கு தான் வர்றோம். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு நம்ம படைச்சவரை சந்தித்து நம்முடைய வாழ்க்கை கணக்கை ஒப்புவிக்க போகிறோம். மக்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் செலவழிச்சோ மதிப்புமிக்க காரியங்களை பற்றி அக்கறை செலுத்தாதது மிகப்பெரிய வெட்கக்கேடு. ஆம், அது எனக்கு கவலையை தான் தருது. அப்படித்தான் அது செய்கிறது. மேலும் வாழ்க்கை மிக குறியது இல்லையா ஜாய்ஸ்? அன்றொரு நாள் ஒருவரிடம் நான் கூறினேன், காலை உணவின் போது பேசினேன். ஆனால் நான் பேசிக்கொண்டது அவருக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அத்துடன் அவர் கல்யாண மோதிரம் அணிந்திருந்ததை கவனித்தேன். அவர் மனைவி குறித்து வருத்தப்பட்டேன், ஏனெனில் அவர் மூர்க்கமாயிருந்தார். நான் கூறினேன், ஒரு தீர்க்கமான ஆயுள் என்பது 3-20 ஒரு 10 வருடம், அதாவது 70 வருடங்கள் என்பது. நாம் நாளொன்றுக்கு ஒரு 10 வருடம் ஒதுக்கினால் திங்கள் 1 - 10, செவ்வாய் 11 - 20 என்றேன். நான் இருப்பது வெள்ளி மாலை, உங்கள் வார இறுதி எப்படி என்றேன். அவருக்கு 67 வயது. மண் மீதான நமது வாழ்க்கை நித்திய திரையில் ஒரு சிறு காட்சி, அன்றாடம் காணலாம். அது ரொம்ப வேகமாக போயிடுது. நம்ம முக்கியமான விஷயத்துல தான் கவனத்தை செலுத்தணும். 3ஆம் கற்பனை சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு. இதை நான் என்னுடைய சோப் பாக்ஸ் மேலே உபயோகிக்கக்கூடும். இதோ விரிவாக்க வேதாகமம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, அல்லது
மீண்டும் மீண்டும் சொல்லாதிருப்பாயாக. அதாவது சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக போய் உறுதிமொழியாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். இப்போ தேவ வார்த்தையிலிருந்து உபதேசம் பெற்றதால நமக்கு புரியுது, கர்த்தருடைய நாமம் அதிக ஆற்றல் உடையது. அவருடைய குணத்தையும் அவர் யாருங்கிறதையும் பிரதிபலிக்கிறதால அது ஒரு பரிசுத்த நாமம். அதனால அந்த நாமத்தை தவறாக பயன்படுத்தவே கூடாது. என்னை வேதனைப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவீங்களா? தேவனுடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துறதுன்னா ஏதோ ஒரு சாபத்தோடு இணைத்தல் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது அதுக்கும் மேலானது, அதை விட மேலானது. இப்போ கிறிஸ்தவர்கள் கூட எந்த நேரம் பார்த்தாலும் இப்படி சொல்லியே பழக்கப்பட்டுட்டாங்க. அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அவர் நாமத்தை நாம் இதயபூர்வமான அர்த்தம் எதுவும் இல்லாமல் எந்த நேரமும் பயன்படுத்துவோம்னா அது ஒரு பிரச்சனை தான். அது மிகப்பெரிய பிரச்சனை. ஆச்சரியம் என்னவென்றால் ஜாய்ஸ், நான் ஆணி அடிப்பதாக வைத்துக் கொள்வோம், ஆணிக்கு பதிலாக விரலை நசுக்கிக் கொள்கிறேன். உடனே நான் என்ன சொல்கிறேன்? ஓ புத்தரே என்றோ எல்விஸ் பிரெஸ்லி என்றோ சொல்லுவதில்லை. மக்கள் ஏன் எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்தை, ரட்சிப்பை கொண்டு வரும், மீட்பை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும் நாமத்தை உபயோகிக்கின்றனர்? நாம் ஏன் அந்த நாமத்தை துஷ்பிரயோகம் செய்கிறோம்? பாருங்கள், நாங்கள் எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் என்று சொல்ல முடியாத ஒரு சவால் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு என்று நான் நினைக்கிறேன். உண்மையா ஜாய்ஸ்? நம் சொந்த முயற்சிகளுக்கு துணையாக நாம் கர்த்தரின் பெயரை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக வேத சாட்சிகளை பாருங்கள். அவர்கள் நாங்கள் கடவுளுக்காக செய்கிறோம் என்று தங்கள் செய்கைக்கு கடவுளை காரணம் காட்டினார்கள். இன்றும் கூட சொந்த காரணங்களுக்காக கர்த்தரின் நாமத்தை பயன்படுத்துவோமாகில் அது போலித்தனம். அதை செய்யாதிருப்பதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாவிடில் நாம் ஆன்மீக போலித்தனம் பண்ணுகிறோம். அதே சமயம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். அவிசுவாசிகளும் கூட கர்த்தரிடத்துல விசுவாசம் கொள்ளாதவங்க, இல்லைன்னா அவரை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க எப்படி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவாங்க? குறிப்பாக கோபத்தில் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவங்க ஆவேசமாக பரதேசி பையலே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது போல் இப்படி யாரும் சொல்கிறத நம்ம கேட்டதே இல்லை. ஓ புத்தா, ஓ கிருஷ்ணா, ஓ எதுவோ, இப்படி பேராற்றல் கொண்ட அந்த அழகான அற்புதமான நாமத்தை மக்கள் துஷ்பிரயோகம் செய்ய தோன்றது சாத்தானுடைய சாகசம். சில காரியங்களை நாம் சொல்லுவோம், ஆனால் உணர்வதில்லை. உதாரணமாக உறக்க கூவி அழைக்க என்ற சொற்றொடர் சிலுவையில் தொங்கும் இயேசுவிடமிருந்து வருகிறது. நீங்கள் விரும்புவது உண்மையிலே அதுதானா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன், மக்கள் வாயினின்று வரும் விஷத்தை அநேகர் தேவனால அதை செய்ய முடியல. அவர் நல்லவர், அதனால அது அப்படி ஒரு பரிகாச அறிக்கையை போல இருக்கு. நிச்சயமாக என்னைக்குமே எதையும் சபிக்கக்கூடிய, இல்லைனா எதுக்கும் அழிவை கொண்டு வர கூடியது ஒன்றும் தேவனை குறித்து இல்லை. அதிலிருந்து நாம விடுபடவே அவர் தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக மறிக்க அனுப்பினார். அதனால கர்த்தரின் நாமத்தை மக்கள் துஷ்பிரயோகிக்கும் விதம் கேலி கூத்தா இருக்கு. நாளைக்கு இதை பற்றி நாம் மேலும் காண்போம். தயவு செய்து நினைவிருக்கட்டும், நம் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கொண்டு வரும் தேவன் நமக்கு அருளிய இந்த கோட்பாடுகளையும் மதிப்பீடுகளையும் தவிர்க்க முயற்சிக்காதீர்கள். கர்த்தர் உங்களிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்க மட்டுமே என்றும் முயற்சிக்கிறார். இதுவரை நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றிராவிடில் அதை அவசியம் இன்றே செய்யுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார், உதவி செய்ய விரும்புகிறார், உங்கள் வாழ்வை மேம்படுத்த விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ளுங்கள், அறிக்கையிடுங்கள். இயேசுவை உங்கள் இதயத்தில் வாசம் செய்யும்படி அழைத்து உங்கள் பாவங்களை மன்னிக்குமாறு மன்றாடுங்கள். நீங்கள் பிரமித்து போகும் வகையில் மறுரூபம் ஆவீர்கள். எங்களுடன் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள். கேட்க விரும்பும் கேள்வியை கேளுங்கள். கிறிஸ்துவை பெறுவதற்காக யாராவது உங்களோடு ஜெபிக்க விரும்பினால் அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். மீண்டும் ஒருமுறை தொடர்ந்து பாருங்கள். தகவல் யாவற்றையும் குறித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மகிழ்ந்திருக்க நாங்கள் உதவ விரும்புகிறோம். மேலும் நீங்கள் 10 கட்டளைகளை கற்று அவற்றின்படி ஜீவிக்க தீர்மானிப்பீர்களே, ஆனால் அது நிறைவேறப் போகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும், ஏழைக்கு உடையும், தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.